பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم نحن الآخرون الأولون يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிருள்ளும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய சகோதர பெருமக்களே, விரல் விட்டு எண்ணப்படுகின்ற நாட்கள்தான் ரமலானை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானை ஆரோக்கியமாக அடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரமலானை வழங்கினானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பினை, குறிப்பாக பகல் நேரங்களில் நோன்பு நோக்கக்கூடிய, இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வழங்கக்கூடிய நல்ல பேற்றினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ரமலான் நெருங்கிவிட்டது. ரமலானை பற்றிய ஒரு தெளிவு சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும். ரமலான் எப்பேற்பட்ட மாதம், ரமலானிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பது பற்றிய சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் அடுத்தடுத்த வாரங்களில் சற்று விரிவாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அருட்கொடையாக இந்த ரமலானை வழங்கியிருக்கிறார். ரமலானை வீணடித்து விடக்கூடாது. ரமலானை வீணடித்தவர்கள் பட்டியலில் நம்ம ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. ரமலான் எனக்கானது, ரமலான் எனக்கானது. இந்த ரமலானை சரியான அளவிலே பயன்படுத்தினேன் என்று நம்ம சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும். குறிப்பாக அமல்களிலே முந்தி செல்ல வேண்டும், அமல்களிலே முன்னணியிலே இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய சரியான பண்பு அதுதான். அல்லாஹு தஆலா வாக்கியா என்ற அத்தியாயத்தில் பேசுவார், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். அவர்கள் யார் தெரியுமா? அமல்களிலே முந்துவார்கள். முந்துபவர்கள் தான் முந்தியவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக்கல் முகர்ரபூன். அவங்க செய்யட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று அமருபவன் சரியான முஃமின் அல்ல. ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல வாய்ப்பு, முதல் ஆளாக நான் இருப்பேன் என்பதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. இந்த ரமலானில் நாம் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை தான் எடுக்கணும். அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான், உலாயிக்கல் முகர்ரபூன். அவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். சும்மா தரையை தேய்ச்சிக்கிட்டே அல்லாஹு தஆலாவுடைய பிரியத்தை பெற முடியாது. முகர்ரபூன் என்றால் அவனுடைய மடியில போய் உட்கார முடியும். அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அமல்கள்ல முந்தி நில்லு, முதல் ஆளா பயிரு. கண்ணியமான சகோதர மக்களே, முகர்ரபூன் என்ற வார்த்தைக்கு சொல்லுவாங்க, ரப்புடைய மடியில போய் நம்ம உட்கார முடியும். சொர்க்கமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கத்தை நம்ம கேட்கிறது இல்ல, சொர்க்கம் நம்மளை கேட்கணும். நம்ம அல்லாஹு தஆலா இடத்துல யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கிறோம் இல்லையா? இது இல்ல, சொர்க்கம் கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த அடியாரை எனக்குள்ள கொண்டு வா, இந்த அடியாரை என்னுள்ள சேரு என்று சொர்க்கம் நம்மைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இடத்துல பிரார்த்தனை செய்யணும். அதற்கு தகுதி உடையவர்களாக நாம ஆகணும். அதற்கான தகுதி வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அமல்களிலே முந்த வேண்டும். முதல் ஆளா நம்ம இருக்கணும். சஹாபாக்கள் எப்படித்தான் வாழ்ந்தார்கள். வரலாறுல ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அமல்கள் சார்ந்து சஹாபாக்கள் எப்படி முந்தினார்கள்,
அவர்களுக்கு மத்தியில் அமல்கள் சார்ந்து எந்த அளவுக்கு போட்டிகள் இருந்தது. அதனால தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது ஒரு தனி சாப்டர். ரலியல்லாஹு அன்ஹும் என்ற தலைப்பில் பேசணும்னு சொன்னால் அதுக்கு சில ஜும்மாக்கள் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது தனி சப்ஜெக்டாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், ரமலான் நம்மை நெருங்கி விட்டது. அமல்களில் முதல் ஆளாக நம்ம இருக்கணும். முதல் ஆளுக்கு தான் மரியாதை, முதல் நபர்களுக்கு தான் உலகத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி மரியாதை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? நபிமார்களிலே ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்த இடத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லா நபிமார்களும் சொந்தம் கொண்டாடுற ஒரு நபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவனும் திட்டமாட்டா ஹஜ்ரத் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் என்று. இன்னைக்கும் பார்க்கலாம், யூதர்கள் சொல்றாங்க இப்ராஹிம் எங்களுக்கானவர், நஸ்ரானிகள் சொல்கிறார்கள் கிடையாது கிடையாது இப்ராஹிம் எங்களுக்கானவர் என்று. இந்த சிறப்பு அவர்களுக்கு எங்கே கிடைச்சதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் இறைவனை அடிபணிகின்ற விஷயத்துல முதல் ஆளா இருந்தாங்க. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக அனா அவ்வலுல் முஸ்லிமீன். இப்ராஹிமுடைய வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார், நான் முஸ்லிம்களிலே முதல் நபராக இருக்கிறேன். இறைவனுக்கு அடிபடுகின்ற விஷயத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். யாராவது எனக்கு அப்புறம் தான். எல்லோரும் பரிய தான் போறோம், பாங்க சொல்லப்படுகிறது, எல்லோரும் தொழுகைக்கு தான் போறோம். ஆனா நான் முதல்ல போய் நிற்பேன். எல்லோருக்கும் பள்ளியில் இடம் கிடைக்கும், நான் முதல் சஃப்ல நிற்பேன். இந்த மைண்ட் செட். எல்லாரும் போறாங்க நானும் போறது என்பது இல்லை. இப்ராஹிமுடைய கேரக்டரே அது கிடையாது. ஆனா அவ்வளவு முஸ்லிமீன், எல்லா காரியங்களிலுமே நான் தான் ஃபர்ஸ்ட். ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய மைண்ட் செட். இதே தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறார், உமிர்து அன் அகூன அவ்வல் முஸ்லிமீன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கு. உமிர்துன்னு சொன்னா நீ செய்யின்னு அர்த்தம். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனா அவ்வலுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். ரெண்டாவது மூணாவது போகக்கூடாது. ஒரு நபின்னு சொன்னா முதல் ஆளா இருக்கணும். எல்லா காரியங்களிலும், போருக்கு முதல் ஆள், செலவு செய்வதில் முதல் ஆள், தொழுகையில முதல் ஆள், தியாகத்தில் முதல், எல்லாத்திலையும் முதல் ஆளா இருக்கணும். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்ததற்கான காரணம் முதல் நபராக இருந்தார்கள். குர்ஆன்ல ரெண்டு விதமான செய்திகள் இருக்கிறது. அழகிய முன்மாதிரி என்று ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்றான். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம் அனைவருக்குமாக அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறார். நம்ம யாரையும் பின்பற்ற வேண்டியதில்லை, யாரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் நம்முடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான ரோல் மாடல். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கத் கான லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம. நபியே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இடத்துல இருக்கிறது. முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் அழைத்து பேசுகிறார், முஹம்மது இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முஹம்மதை பார்த்து பேசுகிறார், இப்ராஹிமை பாருங்கள், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்னதான் அப்படி பண்ணார்? ஒன்னே ஒண்ணுதான், அவ்வல் முஸ்லிமீன், நான் முதல். நற்காரியங்கள் ரெண்டாவது கூட நான் வரமாட்டேன், என்ன முந்த யாரும் கிடையாது, நான் தான் முன்னாடி இருப்பேன். இந்த மனநிலை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது. அன்பான சகோதர பெருமக்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், வரலாற்றில் முதல் நபருக்கு கிடைக்கின்ற மரியாதை ரெண்டாவது நபருக்கு கிடைக்காது இல்லையா? நிலவுல முதல்ல கால் வைத்தது யாரு? சின்ன குழந்தை கூட தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். கிட்டத்தட்ட 60 வருஷம் நெருங்கிடுச்சு. 1969 ஜூலை 20 போய் முதல் நபரை கால வச்சார். ரெண்டாவது யாரு? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பெரும்பாலும் தெரியாது, இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? முதல் நபருக்கு உண்டான மரியாதை ஒருபோதும் ரெண்டாவது நபருக்கு கிடைக்கவே கிடையாது. இதுதான் செய்தி. அந்த மரியாதைக்குரிய இடத்துல நம்ம இருக்கணும். உலகத்தில் எவ்வளவு பள்ளிகள் இருந்தாலும் முதல் பள்ளிவாசல் காபாவிற்கு இருக்கின்ற சிறப்பு எந்த பள்ளிக்கும் கிடையாது. எந்த பள்ளிக்கு நம்ம குறைச்சு பேசல, ஆனாலும் காபாவுடைய சிறப்பு என்பது தனி. இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காபாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கலாம், ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது இறைவனை வணங்குவதற்காக உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபத்துல்லா. அல்லாஹ் தஆலா பேசுகின்றார் இல்லையா? அபூபக்கருக்கான சிறப்பு,
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஈமான் கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கருக்கான சிறப்பு ஒரு தனி தலைப்பாக நிறைய பேசுறார். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது அபூபக்கர் எப்படியெல்லாம் முன்னணியில் இருந்தார்கள் என்பது பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் ஹதீஜா அம்மையார் பெண்களிலே முதல்ல ஈமான் கொண்டவர்கள். எல்லாமே உம்மஹாத்துல் முஃமினீன்கள் தான். 11 நபர்களுமே ரசூலுல்லாஹி திருமணம் முடித்த 11 மனைவிமார்களுமே நமக்கு தாய்மார்கள் தான். ஆனா மீதமுள்ள 10 பேர் ஹதீஜாவுடைய இடத்தை அடைய முடியாது. 11 பேருமே நமக்கு அம்மா தான். ஆனா இந்த 10 பேர் முதல் தாயாகிய ஹதீஜாவுடைய இடத்தை அடைய முடியாது. காரணம் அவர்கள் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா? அன்பான சகோதர மக்களை, இபாதத்துக்களை முந்தி இருக்க வேண்டும், இபாதத்துக்களை முந்தி இருக்க வேண்டும். வரலாறு நெடுங்கிலும் நிறைய செய்திகள். முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். அக்கபா உடன்படிக்கையில மக்காவில் சூழல் சரியில்லை. மேராஜில் கூட நம்ம பேசினோம். அங்கிருந்து தாயிஃபுக்கு போறாங்க. மக்கா பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு தாயிஃப் ரொம்ப மோசமாயிடுச்சு. திரும்ப ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்துடுறாங்க. அங்க ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, மதீனா ஓரளவு நல்ல சூழ்நிலை ஏற்படும் சொல்லி அக்கபா உடன்படிக்கையில சில பேர் பேசுறாங்க. முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்புறார். முதல்ல மதீனாவுக்கு சென்றவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். அடுத்த வருடமே 27 நபர்களை கூட்டு வரார். அதுக்கு அடுத்த வருஷம் 70 நபர்களை கூட்டு வரார். அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போகும் பொழுது, நல்லா வரைக்கோங்க, இது வரைக்கும் மதீனா ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க மதீனாவுக்கு தெரியாது. ஆனா அந்த மதீனாவே மதீனாவுடைய வாசலுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை பாட்டு பாடி அழைத்து தலால் பத்ரு அலைனான்னு ஒரு வரலாறு செய்தி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடல் இருக்கிறது. எங்களுக்கு மத்தியில பரிபூர்ணமான சந்திரன் உதித்து விட்டது என்று ஆர்வம், ரொம்ப கொண்டாடி ரசூலுல்லாஹ் உள்ள கொண்டு போறாங்க. இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் இல்லையா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை மதீனாவாசிகள் கொண்டாட்டமாக கொண்டாடியதற்கு காரணம் அங்க ஏற்கனவே ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். சுமையா ரலியல்லாஹு தஆலா அவ்வளு ஷஹீதா. கியாமத் நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஷஹீத் ஆகிறாங்க. யாருமே ஹஜ்ரத் சுமையாவுடைய இடத்தை அடைய முடியாது. பத்ரில் 16 பேர் ஷஹீதானாங்க. உஹதில் 70 பேர் கொல்லப்பட்ட ஷஹீதானாங்க. இன்னைக்கு வரைக்கும் பலஸ்தீன்ல சில பிஞ்சு குழந்தைகள் எதனால கொல்லப்படுகிறோம்னு தெரியாம கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாமே ஷஹீதுகள் தான். இந்த எல்லா ஷஹீதுகளும் ஒன்று சேர்ந்தாலும் சுமையாவுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா? ஒருபோதும் முடியாது. காரணம் அவ்வளவு ஷஹீதா. முதல் ஷஹீதா ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ ஜஹில்னால் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். கண்ணியமான சகோதர மக்கள், இப்படி வரலாறு நெடுங்கிலும் முதல் நபருக்கான சிறப்புன்னு இருக்கு. அந்த சிறப்பை கண்டிப்பாக இரண்டாவது நபர் அடையவே முடியாது. அந்த சிறப்பு மிக்க நபர்களாக நாம ஆகணும். இபாதத்துகள்ல முந்திரி இருக்க வேண்டும். அவ்வளவு ஜும்மா சொல்லுவாங்க. ஜும்மாவை முதல்ல துறவித்தவர் ரசூலுல்லாஹ் கிடையாது. அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கூட வழங்கல். ஜும்மான்றது ரொம்ப முக்கியமான அமல் இல்லையா? மற்ற வக்துகளை விட ஜும்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல். பெருநாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஜும்மாவுடைய தொழுகையை முதல்ல தொலை வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினார். மஜ்முஉர் ரசாயில் என்ற கிதாப் 124வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. கஅப் இப்னு மாலிக்னு ஒரு சஹாபி, இவருடைய பையன் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அவர் பேர் அப்துர் ரஹ்மான். இந்த அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறாரு, எப்பெல்லாம் ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்படுகிறதோ, இதா சமீன் இதால் ஜும்மா தரஹம்ம அஸ்அத் இப்னு ஸராரா. கஅப் இருக்கார் இல்லையா, இந்த கஅப் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டா தரஹம்ம அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காண்டி துஆ செய்வாங்க. எப்பவுமே அவங்களுடைய வாழ்நாள் பழக்கமா இருந்துச்சு. பையன் கேட்டாரு, தா ஏன் எப்போ பார்த்தாலும் ஜும்மாவுடைய நாளில் குறிப்பா பாங்கு சொல்லும் பொழுது நீங்க அஸ்அத் இப்னு ஸராராக்கு துஆ செய்றீங்க, என்ன காரணம்? அப்ப அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க, ஹுவ அவ்வலு மன் ஸல்லா பினா அல் ஜும்மா. எங்களுக்கு மத்தியில முதல்ல ஜும்மா தொலை வைத்தவர் ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸராரா. நாங்க 40 பேர் இருந்தோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த அனுமதி வழங்கப்படல. அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த சூழல் மக்காவில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு பூமியில இந்த உம்மத்துல முதல்ல ஜும்மா தொழுகை நடந்தது மதீனாவில் தான். 40 பேர் நாங்கள் கடந்திருந்தோம். எங்களுக்கு தொலை வைத்தவர் ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா எங்கு அவர்களை சொல்லி அதற்காக வேண்டி நான் அவர்களுக்காண்டி துஆ செய்கிறேன் என்பதாக அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, வரலாறு நெடுங்கிலும் நிறைய செய்திகள் பார்க்கலாம். பத்ரியீன்கள் இல்லையா, ஒவ்வொரு இடமும் ரமலான் 17 பத்ரியீன்கள் சம்பந்தமா நம்ம பேசுகிறோம் இல்லையா. பத்ரு சஹாபாக்களுக்கான சிறப்பை ரசூலுல்லாஹ் வேற சஹாபாக்களுக்கு கூட கொடுக்கல. பத்ரு சஹாபா என்று அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இந்த இடத்தை வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி.
அது எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் பத்ருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. கிதாபுல்ல தஃப்சீர்கள் எழுதுறாங்க, ஒரு கட்டத்துல ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதாக ஒரு செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்க சஹாபாக்கள்ல பத்ரு சஹாபாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களான்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பத்ரு சஹாபாக்கள். ஏன்னா முதல் போர், வாழ்வா சாவான்ற கட்டத்துல எனக்காண்டி தோல் நின்றா, இஸ்லாத்திற்காண்டி தோல் நின்றவர்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னதாக பார்க்கிறோம். இதே போலதான் மலக்குமார்களையும் ஒரு 3000 பேர் இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்டாங்க மலக்குமார்கள். இவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, இந்த சிறப்பு வேற மலக்குமார்களுக்கு கிடையாது. பத்ரில 3000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தால் இல்லையா, இந்த 3000 மலக்குமார்களுக்கான சிறப்பு வேற மலக்குமார்களுக்கு கிடையாது. எங்கள்லையும் பத்ரீன்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம தஃப்சீரில் பார்க்கிறோம், தஹாவி என்ற கிதாபில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பத்ரீன்கள் அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள், அவர்களுக்கு வழங்கிய கண்ணியம், பொதுவாக 4 தக்பீர் ஜனாசாவை சொல்லுவோம். 4 விட குறைவாக சொன்னால் ஜனாசா கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரீன்கள் இறந்துட்டா, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இறந்துட்டா சில நேரங்கள் 5-6 தக்பீர்லாம் சொல்லியிருக்கிறார். சஹாபாக்களை கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் 4 தக்பீர் தானே, என்ன கூட சொல்றீங்க? இவர் கது ஷஹீத பத்ரன், இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ரில் கலந்து கொண்டாங்க என்பதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அதிகப்படியாக தக்பீர் சொன்ன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே. காரணம், அவர் பத்ரியின் முதல் போரில் கலந்து கொண்டவர்கள். உங்களுக்கு படித்திருப்போம், மிஸ்தாஹ்னு ஒரு சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அக்கா பையன், ஹஜ்ரத் அபூபக்கருடைய அக்கா பையன். ஆயிஷா அம்மா ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டாங்க, விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்தி பரவியதுல மதீனாவில் முக்கியமான நபர் இந்த மிஸ்தா. யாருன்னா தன்னுடைய மாமா பொண்ணு. மிஸ்தகுக்கு தாய் மாமன் அபூபக்கருடைய மகள் தான் ஆயிஷா அம்மா. இந்த தவறு செஞ்சுட்டா முனாஃபிகள் பரப்புறாங்க என்று இருந்தாலும் முஸ்லீம்கள் ஒருவரில் ஈடுபட்டு இருக்கிறார் மிஸ்தா. பின்னாடி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி ஹஜ்ரத் ஆயிஷா பரிசுத்தமானவன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் கடுமையான கோபம் அடைகிறார்கள் மிஸ்தாஹின் மீது. சாதாரணமான குற்றம் இல்லை, என்னுடைய மகளை விபச்சாரத்தோடு இட்டு கட்டியவர், சாதாரணமான குற்றமாக கடந்து போக முடியாது. ஒரு புறம் எனக்கான மகள், இன்னொரு புறம் நபியுடைய மனைவி. கடுமையான கோபம் அடையும் பொழுது ரசூலுல்லாஹ் கண்டித்ததாக ஒரு செய்தி இல்லை. கிதாபுகளில் பார்க்கிறோம், அந்த மிஸ்தா பத்ரில் கலந்து கொண்டார்கள் என்பதனால் ரசூலுல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறேன் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, புகாரி ஷரீஃபுடைய 3007வது ஹதீஸ் ஒரு ஹதீஸ் படி பதியப்படுகிறது. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் எங்களை அழைச்சாங்க. நான், என்னோட மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கூட ஜுபைர், 3 பேரை அழைத்து சொன்னாங்க, ரௌதத்துல் ஹாக்குன்னு ஒரு இடம் இருக்கு, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ரௌதத்துல் ஹாக்குன்னு இடத்துக்கு போங்க. ஒரு பெண்மணி மதீனாவிலிருந்து இராணுவ ரகசியத்தை மக்காவுக்கு கடத்திட்டு போறா, அவளை பிடிச்சிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த 3 பேரும் வேகமாக போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறா, ஒரு ஒட்டகத்துல ஒரு குதிரையில சென்று கொண்டு இருக்கிறா, ஒரு ஒட்டகத்துல சென்று கொண்டு இருக்கிறா. அலி ரலியல்லாஹு தஆலா நிறுத்தி கேட்டாங்க, உன்னிடத்துல கடிதம் இருக்காமே கொடுன்னு. அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிருச்சு. எங்களுடைய நபி பொய் சொல்ல மாட்டார், மரியாதையை கொடுத்துரு, இல்லாட்டி ட்ரெஸ்ஸை கலைஞ்சு எங்கேயாவது நான் எங்கே இருக்குன்னு எடுத்துக்கோணும். கடைசியில் அந்த அம்மா ஒரு நீளமான சடை போட்டுருந்துச்சு, சடையுடைய முனி பகுதியில் சடையில் பேப்பரை வச்சு கட்டுற மாதிரி அதுலேருந்து எடுத்து கொடுத்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த சீட்டை நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வராங்க. இந்த செய்தி, இந்த தகவலை, அது ஒரு உளவு செய்தி வந்திருக்கு. மதீனாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி படை தயாராக வைத்து நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் மக்காவில் நுழையலாம் என்ற ஒரு இராணுவ ரகசியத்தை மதீனாவிலிருந்து மக்காவ குறைஷிகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. எழுதியது யாதுன்னு சொன்னால் ஹாத்திப் இப்னு அத்பான ஒரு சஹாபி. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது, தகவல் பார்க்கிறாங்க. ஹாத்திப் இப்னு அத்பாவா மக்கா குறைஷிகளுக்கு இந்த தகவல் எழுதியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் குதிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன பின்னமாக்கியிருப்பாங்க அந்த சஹாபியை. சாதாரணமான தவறும் இல்லை, பரவாயில்ல மன்னிக்கிற மாதிரியான பாவமும் தவறும் கிடையாது. இராணுவ ரகசியத்தை கடத்தி இருக்கிறார். எந்த நாடாக இருந்தாலும் எந்த தேசமாக இவருக்கு மரண தண்டனை தான். இப்போ சஹாபாக்கள் கொதிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு பேசுறாங்க, என்னப்பா பிரச்சனை, ஒமாஷா, ஏன் இங்கேருந்து ஒரு இராணுவ ரகசியத்தை எதுக்காக எங்க கடத்துறீங்க, மக்காவுக்கு சொன்னீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் முர்த்தத் ஆகிட்டேன்னு நினச்சிக்காரு, நான் மதம் மாறலை, நான் முனாஃபிக் ஆகலை, நான் மதம் மாறலை, எனக்குன்னு சில நிலபலங்கள் சில பொருளாதாரங்கள் மக்காவில் இருக்கு,
அதை பராமரிப்பதற்கு யாரும் எனக்கு உறவினர்கள் மக்காவில் இல்லை. மக்கா குறைஷிகள் சொன்னாங்க, மதீனாவிலிருந்து ஏதாவது ஒரு இராணுவ ரகசியத்தை எங்களுக்கு கொடு, நான் உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டுமே சொன்னேனே தவிர எனக்கு நல்லா தெரியும் அவர்கள் என்ன ஏற்பாடுகள் செய்தாலும் உங்களை அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையின் பேரில் தான் நான் இந்த தகவலை கொடுத்தேன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. சஹாபாக்கள் யாரும் ஏற்றுக்கிறதா இல்லை. என்ன விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ரகசியத்தை சொல்லி இருக்க கூடாது. சஹாபாக்கள் கொதிச்சு இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, கது சதக்கும், அவரை விடுங்கப்பா, அவர் உண்மையை தான் சொல்றாரு. முடிஞ்சிருச்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்க மாட்டேங்குது. அப்போ சஹாபாக்கள் மற்றவர்கள் அடங்கலாம், உமருக்கு அடங்காது அவ்வளவு சீக்கிரம். உமருக்கு அடங்கல. யார் சொன்னா தஅனி, எனக்கு அனுமதி கொடுங்க, அவ்ரிப் உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய தலையை நான் சீவுறேன், அது வரைக்கும் நான் நிம்மதி வர மாட்டேன். நம்மிடமிருந்து ஒரு ராணுவ ரகசியத்தை மக்காவுக்கு கொடுத்திருக்க, மக்கா காஃபியர்களுக்கு அனுப்பி இருக்கிறார். இவரை விடவே கூடாது, இவர் கொன்னே தீரணும், எனக்கு அனுமதி கொடுங்க, என்னை விடுங்கன்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒமா யுத்ரிக், உமரே பொறுமையா இருங்க, உமக்கு என்ன தெரியும், உமக்கு என்ன தெரியும், இன்னஹு கது ஷஹித பத்ரன், அவர் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. உமரும் பத்ரில் கலந்து கொண்டவர் தான், ஆனா அவர் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவருக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கலாம். சொன்னாங்க, அல்லாஹ் ஐ யகூன கதி இத்தல அலா ஹாதல் பத்ர், அல்லாஹு தஆலா பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு கால் இப்படி வாக்குறுதி வழங்கி இருக்கலாம். எல்லாம் லாம் தான். அல்லாஹ் இப்படி ஒரு வாக்குறுதி வழங்கி இருக்கலாம். மாஷித் இஅமலு மாஷிதும், நீ என்ன பாவத்துக்கு நான் செஞ்சுக்கோ, கது கஃபர்துலக்கும், உன்னை நான் மன்னிப்பேன் என்று ஏதாவது ஒரு வாக்குறுதி வழங்கி இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுட்டாரு, விடுப்பா, அவர் பத்ர் சஹாபா, விடுப்பான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கியதாக நம்ம பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பத்ர் சஹாபாக்களுக்கு என்று தனி சிறப்பு. என்ன காரணம்? முதல் போர். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் இந்த செய்திகள்லாம் ஒரே கோட்டில் தான் ஒன்று சேரும். இபாதத்துங்கும் போது முதல் ஆளாக நம்ம இருக்கணும். இபாதத்துங்கும் போது முன்னணியில் நம்ம இருக்கணும். புகாரி ஷெரீஃபுடைய 5811 ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பயான் செய்யும்போது, யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி ஸும்ரத்தன் ஹிய 70,000, நாளை மறுமை நாளில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கல. உக்காஷான் என்ற சஹாபி எர்ஃபௌர் அஸஹு, தலையை உயர்த்தினாரு, யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லி ஐ யஜஅலனி மின்ஹும், அந்த 70,000 பேர்ல நானும் இருக்கணும், துஆ செய்யுங்க. செய்தி என்ன? நாளை மறுமை நாளில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கல. உக்காஷா எழுந்தார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, அந்த 70,000 பேர் நானும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் இந்த உக்காஷாவை அந்த 70,000 பேர்ல நீ அந்த கூட்டத்தில் ஆக்குவாயாக துஆ செஞ்சாங்க. முடிஞ்சிருச்சு. ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, வரஜுலு மின் அன்சார், அதுக்கப்புறம் அன்சாரி சஹாபியில் ஒருத்தர் எழுந்தாரு, அதே உகாஷா கிட்ட அதே வார்த்தை, யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லி ஐ யஜஅலஹு மின்ஹும், யா ரசூலுல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்க, நானும் அந்த 70,000 பேர்ல இருக்கணும். செய்தியை பாருங்க, ரொம்ப நேரம் கழிச்சுனா சொல்லலை. ரசூலுல்லாஹ் லுஹர்ல பயான் செஞ்சாங்க, அசர்ல வந்து சொல்லலை. மறுநாள் வந்து சொல்ல, யார் ரசூலுல்லாஹ் நேற்று சொன்னீங்களே 70,000 பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்கட்டு, எனக்கு அதில் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல. உகாஷா உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் இருந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, கத் சபகக உகாஷா, பா உட்காருப்பா, உகாஷா உன்னை முந்திட்டாரு, உகாஷா உன்னை முந்திட்டார். அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு உகாஷாவுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்பு ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா உனக்கு அந்த துவா செஞ்சிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ன யோசித்தார்கள் நமக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, உகாஷா உம்மை முந்தி விட்டார், உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், ரொம்ப நேரம் ஆகல, மணிக்கணக்காகல, ஒரு முதல் உகாஷா உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் எழுந்தாரு. ரசூலுல்லாஹ் உகாஷாக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, உனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்கள் மக்கள், இது மாதிரி வரலாற்றில் சஹாபாக்கள் அமல்களில் முந்தியதற்காக நிறைய சிறப்புகளை பார்க்கலாம். தபரானி என்ற கிதாப் 1228வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக், ஸெய்த் இப்னு சாபித் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி இடத்துல வந்து ஒரு சில தகவல்களை கேட்டாரு. நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம், அபூ ஹுரைரா இருக்கிறார், இந்த தகவல் அபூ ஹுரைராவுக்கு தெரியும் என்பதாக நாங்கள் பள்ளிக்கு போனோம். நான் அந்த சஹாபி, அவர் பேர் கிதாபில் இல்லை, ஒரு மனிதர் தான் இருக்கு, நான் அவர் அபூ ஹுரைரா 3 பேரும் உட்கார்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, வந்து எங்கள்கிட்ட உட்காந்து எங்கள் சபையில் ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன், நீங்கள் துவா செய்யுங்க. தபரானியுடைய 1228வது ஹதீஸா இந்த செய்தி பதிவுபடுகிறது. நீங்கள் துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் துவா செஞ்சோம். என்னுடைய முதல்ல என்னுடைய சோழர் புதிதாக ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் துவா செய்தார், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. அப்புறம் நான் துவா செஞ்சேன், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க.
மூன்றாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலா சாஹிபாக், யா அல்லாஹ் இந்த ரெண்டு சஹாபாக்களும் என்ன உன்னிடத்துல கேட்டார்களோ அது அனைத்தையும் எனக்கு கொடு. இந்த ரெண்டு பேரும் உன்னிடத்துல என்னவெல்லாம் கேட்டார்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடு. அபூ ஹுரைராவுக்கு தெரியுது ஆமீன் சொல்றது சாதாரணமான அல்ல, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல போறாங்க. அப்ப இந்த சமயத்துல நம்ம கேட்கிற எந்த துஆவா இருந்தாலும் அங்கீகரிக்கப்படும். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறாங்க அபூ ஹுரைரா. யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேர் என்னவெல்லாம் உன்னிடத்துல கேட்டார்களோ அது பூரா எனக்கு கொடு. வன்னஸ்அலுக இன்னும் நான் உன்னிடத்துல கேட்கிறேன் இல்மன் லா யுன்சா, மறக்கடிக்கப்படாத கல்வியை நான் கேட்கிறேன். நான் எதையாவது கேட்டா எனக்கு மறக்க கூடாது, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு, அப்படி ஒரு கல்வி ஞானத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. ஆனா ஸைத் இப்னு சாபித் அறிவிக்கிறாங்க, இந்த துஆ கேட்டப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம இந்த கேள்விக்கு இந்த துஆ நம்ம கேட்டிருக்கலாமே, நமக்கு பொறி தட்டலையே, நமக்கு யோசனை வரலையேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னொரு வாய்ப்புகளை கொடுங்க, நாங்க அபூ ஹுரைரா கேட்ட அதே துஆ நாங்களும் கேட்க ஆசைப்படுறோம். அபூ ஹுரைரா கேட்டதை நாங்க கேட்க ஆசைப்படுறோம். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னபோது பெருமானார் சொன்னாங்க, கது சபகக்கும் அல் குலாமு தௌஸ். தௌஸ்ன்றது அபூ ஹுரைராவுடைய அந்த பரம்பரையுடைய பேர். தௌஸுடைய அடிமை அபூ ஹுரைராவை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, தௌஸுடைய அடிமை உங்க ரெண்டு பேரை முந்திட்டாரு, அவ்வளவுதான், வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, இனிமே முடியாதுன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, சஹாபாக்கள் இந்த மாதிரி இபாதத்துடைய விஷயத்துல ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கிறார்கள், ரொம்ப போட்டி ஓட்டியிருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கலாம். இறுதியாக ஒரு சில செய்திகளோடு நான் முடிப்பேன். போட்டின்னு சொன்னாலே வரலாற்றில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான நபர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. எந்நேரமும் இவர்களுக்கு மத்தியில போட்டி இருந்து கொண்டே இருக்கும். இதுல பியூட்டி என்னன்னு சொன்னா எல்லா சமயங்களிலுமே ஹஜ்ரத் அபூ பக்கர் தான் வெற்றி பெறுகிறார். அபூபக்கர் உமர் இவர்களுக்கு மத்தியில மவுத் வரைக்கும் போட்டி இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு உமர் முடிவு செஞ்சிட்டாரு, அபூபக்கரை நம்ம முந்தவே முடியாது, அபூபக்கரை நம்ம முந்தவே முடியாது என்று முடிவு செய்யற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா முன்னணியில் இருந்தார். அஹ்மது ஷரீஃபுடைய 268வது ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். ஒரு தடவை நானும் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் 3 பேர் மஸ்ஜித் நபவி கடந்து போயிட்டு இருந்தோம். ஒருத்தர் ரொம்ப அழகா குர்ஆன் ஓதிட்டு இருந்தாரு. ரசூலுல்லாஹ் நின்றுட்டாங்க, ஓதுறது ரொம்ப நேரம் கேட்டாங்க, ரொம்ப நேரம் நின்று கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, இவர் இப்போ அல்லாஹு தஆலா இடத்துல துவா செய்தா எந்த துவாவாக இருந்தால் அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான் சொல்லிட்டு நடந்தாங்க. நாங்கள் கூட நடந்தோம். முதல் ஒரு செய்தி, சல் தோத்தக், இவர் இப்போ இந்த இடத்துல ஒரு துவா செய்தார்னு சொன்னா இவர் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, மன் சர்ர ஐ யக்ரஅல் குர்ஆன கல்லன் பிமா கமா உன்சில, குர்ஆன் இறங்கிய மாதிரியே யாராவது ஓதணும்னு பிரியப்பட்டா, யாருக்காவது ஆசை இருக்கு குர்ஆன் எப்படி இறங்கியதோ ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஓதி காட்டினாரோ அதே மாதிரி ஓதணும்னு யாராவது விரும்புனா ஃபல் யக்ரஹு பிக்ராத்தி இப்னு மஸ்ஊத், இந்த இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதட்டும்னு சொன்னாங்க. ஓதிட்டு இருந்தவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. கதை முடிஞ்சிருச்சு, செய்தி முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா நில கொல்லல. ஒரு இப்னு மஸ்ஊத் பற்றி ஒரு நல்ல செய்தியை சுப செய்தியை சொல்லியிருக்கிறாங்களே, இதை எப்படியாவது நம்ம அவருக்கு சொல்லணும் என்றதா ஒரு எண்ணம் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. பகல்ல போய் பார்த்தா நமக்கு முன்னாடி எப்படி அபூபக்கர் முந்திடுவார். ஃபஜர் வந்துட்டு டீ குடிச்சிட்டு போலாம், வாக்கிங் முடிச்சுட்டு போலாம், அப்பெல்லாம் வேணாம், நம்ம ஃபஜருக்கு முன்னாடியே போகணும்னு ஒரு எண்ணத்துல இரவு நேரத்தில் போய் கதவை தட்டுறாரு. பெருமானார் அந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் கேட்கிறாரு, மா ஜா அபிக ஹாதிஸா, என்ன உமரே இந்த நேரத்தில் எதுக்கு வந்தீங்க, என்ன அவசரம்? பொதுவாக 2 மணி 3 மணிக்கு ஃபோன் வந்தால் நம்ம பயப்படுவோம், அர்ஜென்ட் ஏதாவது மௌத்து செய்தியா இருக்குமா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு பயப்படுவோம். இந்த மாதிரி தஹஜ்ஜுதுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டுற என்ன பிரச்சனை, இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கான காரணம் என்ன சொன்னாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஜிது லி உபஷ்ஷிருக கமா மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உன்னை பத்தி ஒரு சுப செய்தியை சொன்னாருப்பா, அதை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லும்போது இப்னு மஸ்ஊத் சொன்னாரு, கது சபகக அபூபக்கர், இப்பதான்ப்பா அபூபக்கர் சொல்லிட்டு போறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படியாவது அபூபக்கருக்கு முன்னாடி சொல்லணும்னு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் ஃபஜருக்கு முன்னாடி போனாரு. அங்க இப்னு மஸ்ஊத் சொன்ன வார்த்தை, இப்பதான் அபூபக்கர் சொல்லிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சுப செய்தியை சொன்னாங்களோ, நீ எதை என்ற தகவலா சொல்ல வந்தியோ இதை இப்பதான் அபூபக்கர் சொல்லிட்டு போறாரு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹு சப்பாக்கும் பிகைர், என்னையா இந்த மனுஷன், அந்த மனுஷன் எல்லா நல்ல காரியம் எதையுமே விட்டு வைக்க மாட்டாரா, எல்லாத்திலையும் முன்னாடி போய் நிற்கிறாரு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மஸ்தபக்னா கைரின் கத்து இல்லா சபக்கனா இலைஹி அபூபக்கர், நான் எந்த காரியத்தை முன்னாடி செய்யணும்னு முன்னாடி போய் நின்றாலும் எனக்கு முன்னாடி அபூபக்கர் நிற்கிறாரு, வாழ்நாளில் அபூபக்கர் நம்ம முந்தவே முடியாதோ என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்துல வருத்தப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். இறுதியாக ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்வேன். புகாரி ஷரீஃபுடைய 3675வது ஹதீஸ், இதையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. தபூக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹ் வீட்டில் என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வாப்பான்னாங்க.
எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்பயும் உமருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அபூபக்கர் நம்ம முந்தணும்ட்டு. இதில் ஒரு படிப்புன்னு இருக்குது. நமக்கு மேலே இருக்கிற ஆளை தான் போட்டியாக பார்க்கணும். காசு பணங்கள் இல்லை, அமல்களில். நம்ம 5 வக்து தொழுகிறோம்னு சொன்னால் 2 வக்து தொழுகிறாரிலே அவரை பார்க்கக்கூடாது, நம்ம 5 வருஷம் நாசமாக போயிடும். தஹஜ்ஜுத் தொழுகிறாரிலே அவரை பார்க்கணும். வாரத்தை நம்ம 2 நோன்பு வைக்கிறோம், ஒருத்தர் வாரத்தில் 4 நோன்பு வைக்கிறார், 2 நோன்பு 4 நோன்பு போட்டியாக பார்க்கணும். ஹஜ்ரத் உமர் எல்லா கட்டங்களிலும் அபூபக்கரை தான் போட்டியாக பார்த்தாங்க. ஏன்னா அவர் தான் முன்னாடி இருப்பார், பின்னாடி இருக்கிற ஆள் பார்க்கல. உமருக்கு ஒரு ஆசை, இந்த முறை எப்படியாவது நம்ம முதல் ஆளாக இருக்கணும், அபூபக்கரை நம்ம முந்தன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருளை கொண்டு வந்து கொடுத்தார். வரும்போதே பார்க்குறாரு, நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், அபூபக்கர் என்ன கொண்டு வந்திருக்காரு. பார்த்தா நம்மளை விட அபூபக்கர் குறைவாக கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் செய்தி. நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ உமருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, நம்மளை விட அபூபக்கர் கம்மியாக கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம முந்திட்டோம், முடிஞ்சு போச்சு. வரலாற்றை நம்ம மாற்றி எழுதுறோம். இன்றைக்கு தபூக்குடைய வரலாற்று வாழ்க்கையில தபூக்குடைய இந்த நாள் உமர் அபூபக்கரை முந்தி விட்டான்னு வரலாறு பேச போகுதுன்னு சொல்லி வந்து பார்க்கிறாரு. ரசூலுல்லாவுக்கு தெரியும், ரசூலுல்லாவுக்கு தெரியும் வாழ்நாள் ஒருபோது உமர் அபூபக்கரை முந்த முடியாது. யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாவுக்கு தெரியும். 2 பேருக்கும் ஆசிரியர் இல்லையா ரசூலுல்லா. பொதுவாக என்ன கேட்பாங்க, என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பள்ளிவாசலில் மதரசா கட்ட போகிறோம், நீ என்னப்பா கொடுக்குற, நீ எவ்வளோ சிமெண்ட் கொடுக்குற, நீ எவ்வளோ கம்பி கொடுக்குற, இப்படி தானே கேட்போம். எவ்வளோ பணம் கொடுக்குன்னு கேட்போம். ரசூலுல்லா அப்படி தான் கேட்குற ஆளும் கூட. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அங்கே ரசூலுல்லா வேற மாதிரி கேட்டாங்க. வீட்டில் நீ என்ன விட்டு வந்தீங்க, மா அபுகைத லி அஹ்லிக, நீ என்ன கொண்டு வந்தேன்னு கேட்கல, நீ வீட்டில் என்ன விட்டு வந்தேன்னு கேட்டாங்க பெருமானார். உமர் சொன்னாங்க, மிஸ்லஹு யா ரசூலுல்லாஹ், இது மாதிரி பாதியை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதாவது என் சொத்தை 2ஆ பிரித்து பாதியை கொண்டு வந்துட்டேன், பாதியை குடும்பத்துக்காண்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி அபூபக்கரை பார்த்து நகர்கிறது. மா அபுகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க என்ன வீட்டில் விட்டு வந்தீங்கன்னு. அபூபக்கர் ரொம்ப சாந்தமாக சொன்னார், அபுகைது லி அஹ்லிகி லி அஹ்லி அல்லாஹ் வ ரசூலுஹு யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தது எண்ணிக்கையின் பார்க்கும்போது உமரை விட அபூபக்கர் கொஞ்சமாக கொண்டு வந்திருந்தாலும், ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு வந்துட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் சொல்லும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா அஸ்பகுஹு இலா ஷைஇன் அபதா, வாழ்நாளில் ஒருபோதும் அபூபக்கரை நம்ம முந்தவே முடியாது. அங்கே தான் முடிவு பண்ணாங்க, அபூபக்கரை நம்ம போட்டியாக பார்க்கணும், அபூபக்கர் முந்தணுன்ற எண்ணத்தை குழி தோண்டி எப்போ புதைச்சாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னால் இந்த தபூக்குடைய யுத்தத்தில். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இப்போ இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி. இதனால தான் அபூபக்கருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அபூபக்கருக்கான சிறப்பு யாரும் அடைய முடியாத காரணம் அதுதான். புகாரியுடைய 1767வது ஹதீஸ் பெருமானார் பேசுறாங்க, நாளைக்கு சொர்க்கம் இருக்கிறது, இத்தனை வாசல் இருக்கு. நான் தொழுகைக்கான வாசல், தொழுகையாளிகள் அழைக்கப்படுவார்கள். நோன்புக்கான வாசல், நோன்பலி அழைக்கப்படுவார்கள். சதக்காக்கார வாசல், சதக்காக்காரர் அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டே இருக்கும்போது அபூபக்கர் இருந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஹல் யுதுஆ மின்ஹா குல்லிஹா அஹதுன், நீ எவ்வளவு வாசல் சொல்றீங்களே, இந்த எல்லா வாசல் வரையும் அழிக்கப்படக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா? பெருமானார் இடத்துல கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னாங்க, நாம், ஆமா அபூபக்கரே, நர்ஜு அன் தகூன மின்ஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அந்த நபர் நீங்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீங்க தான் அந்த நபர் என்பதாக அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். காரணம் ஒன்றுதான், இபாதத் நற்காரியம் என்றால் முதல் அணியில் இருக்கணும். நீ முதல் அணிக்கு உண்டான சிறப்பு இருக்கிறதே வேற எங்கேயுமே கிடைக்காது. சலாத்துல 2வது சொல்றவருக்கான சிறப்பு இல்லை, முதல் சொல்றவருக்கு தான் சிறப்பு இல்லையா? 2வது சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய அல்லாம முல்லாவா இருந்தாலும் முதல்ல சலாம் சொல்றவருக்கான சிறப்பை 2வது பதில் சொல்றவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. முசாஹஃபால முதல்ல கொடுக்கக்கூடிய நபருக்கு உண்டான சிறப்பு 2வது கை கொடுக்கறதுக்கு கிடைக்கவே கிடையாது. முதல் சஃப்ல உண்டான சிறப்பு, இந்த சிறப்பு 2வது நபருக்கு கிடைக்காது. 2689வது புகாரில சொல்றாங்க, லவ் யஅலமுன் நாசு ஃபின் நிதா வ ஸஃபில் அவ்வல், முதல் சஃப்ல நிற்பவர்களுக்கான கூலி மக்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சு சொன்னா சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்தில் பேப்பர் சரி எல்லாரும் போட்டி போடுவாங்க, நான் தான் முதல் சஃப்ல நிற்பேன்னு. சரிப்பா எல்லாரும் ஆசைப்படுறீங்க, பேப்பர் சீட்டை போடுவோம், சீட்டில் யார் பேர் வருதோ அவங்களாம் முதல் சஃப்ல நிற்கலான்னு அந்த முடிவுக்கு வருவாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டி. இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. இது எல்லாமே முதல் நபர்கள். பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பாட்டு முதல்ல பிரிப்போம் இல்லையா? இது ஒரு சாபமா என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு விளக்க வர சொல்றதுக்கு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துண்டு. வரலாறு முழுக்க படைக்கு தான் முதல்ல நின்றுருக்காங்க. சஹாபாக்கள் யாரும் பந்திக்கு முந்தையதான் வரலாறு கிடையாது. நான் நிறைய பழமொழிகள் நான் சொல்ல முடியும், ஜும்மாவிலே நிறைய சொல்ல முடியும். இஸ்லாத்துடைய கொள்கைக்கு நேர் எதிரான பழமொழிகள் இந்த வார்த்தை.
முதல் இபாதத்துகளை முதல்ல நம்ம இருக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையை ரமதான் வருகிறது, அவர் என்ன கொடுக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு அப்படிலாம் இல்லாமல் நாம முதலா நிற்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படி வரலாறு முழுக்க முதல் நபர்களுக்கு கண்ணியத்தை வழங்கினானோ குறிப்பாக இபாதத்துகளில், அதுபோல் நாமும் இபாதத்துகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.